திருச்சிற்றம்பலம். நீனாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் ஆரறிவார் ஷானாளும் வானாளும் சாய்காட்டம் பெருமார்க்கே பூனாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையம் இன்புறுதல் வேண்டும் என்ற பெரும் நோக்கிலே ஞான சாஸ்திர ஞான நூல்களை தந்தருடைய வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்தல் வேண்டும் என்ற சைவ நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் துணையினாலே நாம் ஞான சிந்தனை செய்கின்ற இந்த நிகழ்விலே திருவருள் துணையோடு இன்று முதல் ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற ஒரு ஞான நூலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி சென்னிமேல் வைத்துக் கொண்டு, இந்த ஞானாமிர்தம் ஆகிய இந்த அருமையான ஞான நூலினை சிந்தனைக்கு மேற்கொள்கிறேன். சைவப்பெரியோர்களே, நமக்கு பிரமாணம் 12 திருமுறைகளும் 14 சாஸ்திர நூல்களும். இவைகளில் வரக்கூடிய வாக்கியத்திற்கு ஆப்த வாக்கியம் என்று பெயர். அவைகளெல்லாம் பதிவாக்கு. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் முதல் திருமுறையிலே திரு பிரம்மபுரம் பதிகத்திலே சொல்லி காட்டுகிறார். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை தன்னடைந்த மதில் பிரமபுரத்து கல்லடைந்த மதில் பிரமத்து உறையும் காவலனை முன் அடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே. அருமையான செய்தியை நமக்கு உணர்த்துகிறார். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை. இறைவன் எப்படிப்பட்டவன், உயிர் யாது செய்தல் வேண்டும் என்பதற்கு அருமையாக நமக்கு ஒரு நெறியை உணர்த்துகிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. ஒன்றாகிய சிவம் அது இன்பப் பொருளாக இருக்கிறது. பலவாக இருக்கின்ற இந்த உயிர்கள் ஆணவமல தொடக்கினாலே வினைகளை ஈட்டி அதற்கு ஏற்ப பிறப்புகளை எடுத்து துன்புற்றுக் கொண்டிருக்கிறது. பிறவை சுடலிலே அகப்பட்டு கிடக்கின்ற இந்த ஆன்மாக்கள் இன்பம் தூய்த்தல் வேண்டும் என சொன்னால் அது சிவத்தை சென்று சாறுதல் வேண்டும். எந்த உயிர் சிவத்தை நாடுகிறதோ சார்கிறதோ அந்த உயிருக்கு இறைவன் இன்பப் பொருளாக தன்னையே கொடுக்கிறார். அதான் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. எனவே இந்த உயிர்கள் சிவத்தை அடைதல் வேண்டும். அடைந்தால்தான் இன்பம் தூய்க்க முடியும். இதை போல ஒருவன் வழிபோக்கனாக உச்சி வேளையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சூரியனது கதிர் வெம்மையினாலே துன்புறுகிறான். அப்ப தூரத்தே ஒரு மரம் இருக்கிறது. மரத்திலே அகண்ட பரந்த நிழல் இருக்கிறது.
வெம்மையிலே துன்புறுகின்ற இவன் அந்த மரத்தினை சென்று நாடி அந்த நிழலிலே தங்கினால் இவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சுகம் பெறுவான். மர நிழல் இவனை தேடி வராது, மர நிழலை இவன்தான் சென்று சார்தல் வேண்டும். இதே போலவே தாகமுற்றிருக்கின்ற ஒருவன் வழியிலே செல்லுகின்ற பொழுது எந்த இடத்திலே சுனை நீர் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்று இவன் அந்த சுனை நீரை பருக தாகம் தெரித்தல் வேண்டுமே தவிர இவனை நோக்கி சுனை நீர் தேடி வராது. இதே போல உயிர்கள் சிவத்தை சென்று சார்ந்தால்தான் சிவம் இன்பத்தை கொடுப்பான். அந்த சிவன் எப்படிப்பட்டவன்? தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றினார் மணிவாசகர். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி. சிவத்தை நோக்கி நாம் ஓரடி வைத்தால் அவன் நம்மை நோக்கி 10 அடி நகர்ந்து வருகிறான். எள்ளளவு அன்பு அவன்பார் செய்தான், அவன் மலையளவு கருணையை நமக்கு தருகிறான். எனவே நாம் முதலில் நகர்தல் வேண்டும். ஆனால் நகர ஒட்டாதபடி இந்த ஆன்மாவினிடத்தை வலிய ஆணவ மலம் கிடைக்கிறது. அந்த ஆணவ மலத்தை நாம் கெடுப்பதற்கு, நம்மை உணர்வதற்குத்தான் ஞான சாஸ்திர நூல்கள். எனவே இந்த ஞான நூல்கள் என சொல்லக்கூடியது உயிர்கள் சிவத்தை நோக்கி நகர்த்துவதற்கு. அப்பொழுதுதான் உயிர்கள் இன்பம் தூக்க முடியும். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனைங்கிறார். இந்த தத்துவம் என்ற ஒரு சொல்லுக்கு உண்மை பொருள் அர்த்தம். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தத்துவம்னு இந்த இடத்துல பிலாசபிங்கிற நேரடி அர்த்தம் எடுக்கக்கூடாது. அந்த தத்துவம் என்பதற்கு பொருள் உண்மை பொருள். நம்முடைய உடம்புக்குள்ளே தத்துவங்கள் இருக்கிறது, உண்மை, அது இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்காக அதுக்கு தத்துவங்கள் என்று பெயர் வைத்தார். எனவே இந்த உயிர்களானது தத்துவங்களை அறிந்து, தன்னை அறிந்து உயிர்கள் சிவத்தை சார்தல் வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கில் தான் நம்முடைய சைவ வாரிய அமைப்பானது உயிர்களை சிவத்தை நோக்கி நகர்த்துவதற்காகத்தான் இந்த ஞான சிந்தனை நிகழ்வுகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த ஞான நூல்களை நாம் அந்த ஞானாசிரியன்மார்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தையும் நம்முடைய மனத்திலே வைத்து உட்பொருளை எடுத்து நாம் சிந்தித்து நாம் நம்மை உணர்ந்தோம் என சொன்னார் இந்த ஆன்மா சிவத்தை நோக்கி நகரும். அந்த சிவம் வருகின்ற நம்மரை கை நீட்டி வரவேற்று தன்னுடைய திருவடி நிலையிலே அமர்த்தி பேரின்ப பொருளாக நுகர்வதற்கு தன்னையே தான் கொடுக்கும். அந்த வகையிலே தான் உயிர்களெல்லாம் எப்படி தத்துவ கூட்டங்களால் இயக்கப்படுகிறது, உயிர்களெல்லாம் யார் என்பதை உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சொல்லப்படுகின்ற அந்த ஞான நூல்களிலே ஒன்றுதான் வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூலாகும். இந்த ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூலை வாகீஷர் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு முனிவர் ஒருவர் நமக்கு திருவாய் மலர்ந்திருக்கிறார். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் இந்த சைவ வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் துணையினாலே இந்த ஞானாமிர்தம் ஆகிய இந்த அருமையான ஞான நூலை நாம் சிறிது சிந்தனைக்கு மேற்கொள்ளுவோம். சைவ பெரியவர்களே, இதிலே நம்முடைய ஞான நூல்களை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது சில கருத்துக்களை முன்கூட்டி நாம் தெரிதல் வேண்டும். மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே கூறுகின்ற பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினார். இந்த தென்னாடு என சொன்னார். இது காரணாகமத்திலே உள்ள செய்தி சொல்லப்படுகிறது. காரணாகமத்திலே என்ன சொல்லுகிறது என சொன்னார், இந்த உலகத்தின் கண்ணே எல்லா இடத்திலும் சைவமானது பரவி இருக்கும். ஆனால் விந்திய மலையின் தென்பகுதியிலே இந்த சைவத்திற்கு ராஜதானியாக தமிழகம் திகழும். விந்திய மலையின் தென்பகுதி, அதான் தென்னாடு உடைய சிவன். விந்திய மலையினுடைய தென்பகுதி இந்த தமிழ்நாடானது சைவத்திற்கு ராஜதானியாக உலகிற்கு திகழும். எப்படி திகழும் என சொன்னார், இந்த தென்னாட்டிற்கு மட்டும் ஒரு சிறப்பு, சைவத்தினுடைய உண்மையை சொல்லுகின்ற சித்தாந்த சாஸ்திர நூல் இந்த தமிழில் மட்டும்தான் இருக்கிறது.
வடக்கே ஞானசாஸ்திர நூல்கள் இருக்கிறதா என்பதை சொல்வதற்கு இல்லை, இருந்தாலும் சிந்திப்பார்களா என்பதும் சொல்வதற்கு இல்லை. எனவே இந்த 14 சித்தாந்த சாஸ்திரங்கள் என சொல்லக்கூடியது இந்த தமிழில், இந்த தென்னாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த தன்னாடான் என சொல்லக்கூடியது சைவத்திற்கு ராஜதானி என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது சைவத்திற்கு இந்த உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு சொல்லப்படுகின்ற 3 பக்தி, குரு, லிங்க, சங்கம பக்தி என சொல்வதை உயிர்களுக்கு கலியுகத்திலே உணர்த்துவதற்காக அந்த குரு பக்தி, லிங்க பக்தி, சங்க பக்தியை உயிர்களுக்கு நன்றாக புலப்படுத்துவதற்காக உள்ள ஞான நூலாக பெரிய புராணம் தமிழில் தான் உண்டு. அது தமிழில் தான் முதலிலே எழுந்தது. மற்றைய புராணங்கள் எல்லாம் நம்முடைய வியாச முனிவர் அருளி செய்திருக்கின்ற 11 புராணத்திலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனா பெரிய புராணம் மட்டும் நேரடியாக விளைந்த தமிழ் காப்பிய நூல். இந்த காப்பிய நூல் தமிழில் மட்டும்தான் உண்டு. ஆனால் பிற்காலத்திலே நம்முடைய உபமன்ய முனிவரானவர் இந்த இந்நூலை கைலையின் அடிவாரத்திலே மீளவும் போதிக்கின்ற பொழுதுதான் அவைகள் எல்லாம் வடநாட்டிலே சென்று உபமன்யு பக்த விலாசம் என்ற ஒரு அருமையான நூல் அங்கே இப்பொழுது நிகழ்கிறது. ஆனால் நம்மிடம் இருப்பது போன்று அவைகள் எல்லாம் துல்லியமாக பேசுகிறதா என்பதை அடியேன் கூற இயலாது. எனவே இந்த உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு உரிய குரு பக்தி, லிங்க பக்தி, சங்கமத்தை உணர்த்துகின்ற பெரிய புராணமும் ஞான சாஸ்திர நூலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகையினாலைத்தான் தென்னாடு உடைய சிவனே போற்றி. அப்படி தென்னாட்டிலே இருக்கின்ற சிவன் உலகிலே இருக்கின்ற எல்லா இடத்திற்கும் அவன் தலைவனாக இருந்த ஆழ்வான். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த ஞான சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால் 1859 நம்முடைய மதுரை நாயகம் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்களால் 14 சித்தாந்த சாஸ்திரங்களாக வகுத்து இவைகளையெல்லாம் நாம் கற்றல் வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டியலிட்டு உந்தி களிறு உயர் ஞான போதம் என்று ஒரு வெண்பாவை அடவு செய்து 14 சித்தாந்த சாஸ்திரங்கள் கற்றல் வேண்டும் என்று அங்கே அழகாக நமக்கு ஒரு தொகுப்பாக, எப்படி நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11 திருமறைகளை தொகுத்து நமக்கு பேருபகாரம் செய்தாரோ அதே போலத்தான் மதுரை நாயகம் பிள்ளை அவர்கள் தான் 14 மெய்கண்ட சாஸ்திர நூல்களை நமக்கு தொகுத்து பகுத்து நமக்கு கொடுத்தார். இந்த சாஸ்திர நூல்களை எல்லாம் எப்படிப்பட்டது என சொன்னால், இந்த சாஸ்திர நூல்கள் எல்லாம் ஒரு சைவனுக்கு 2 கண்களிலே ஒன்றை போன்றது. ஒரு கண் தோத்திரமும் ஒரு கண் சாத்திரமும். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்பார் நாவுக்கரசு சுவாமிகள். தோத்திரத்தினுடைய பொருள் புரிய வேண்டுமென்றால் சாஸ்திரத்தை பார்க்கணும். சாஸ்திரத்திற்கு விளக்கம் கிடைக்க வேண்டும் என சொன்னால் தோத்திரத்துக்கு வரணும். ஒன்றுக்கு ஒன்று இயைந்தது. ஆகையினாலே இந்த தோத்திரமும் படிக்கணும். அதனுடைய உண்மை பொருளை புலப்படுவதற்கு, தெரிவதற்கு, அறிவதற்கு, புரிவதற்கு, உணர்வதற்கு நமக்கு சாஸ்திரம் துணை செய்கிறது. சாஸ்திரத்தின் துணை இல்லை என சொன்னால் அங்கே திருமறைகளில் வரக்கூடிய பல இடங்களுக்கு நமக்கு உண்மை பொருள் தெரியாது போய்விடும். நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த அப்படிங்கிறார். அந்த நிறங்கள் 5 என்று ஏன் சொல்லி காட்டுகிறார்? சாஸ்திரத்துக்கு வந்தால்தான் தெரியும். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கில குறிப்பிட்டு காட்டுகிறார். ஈராய் முதல் 1 இரு பெண்ணான் குணம் 3 மாறாமறை 4 பூதம் அவை 5 ஆறார் சுவை 7 செழி 8 திசை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிளறையே அப்படிங்கிறார். ஆக இப்படி இந்த திருப்பாட்டுக்கு பொருள் தெரியணும்னு சொன்னா சாஸ்திரத்தை வைத்துத்தான் பொருள் சொல்ல முடியும். நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய நின்ற திருத்தாண்டகத்துல இருநிலனாய் நீராகி தீயுமாகி ஈயமான நாம் எரியும் காற்றுமாகிங்கிறார். இறைவன் இப்படி இருநிலனாய் தீயாகி நீருமாகி ஈயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலையாய் திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகிங்கிறார். அதே நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே இறைவனை சொல்லுகின்ற பொழுது மண் அல்லை, விண் அல்லை, வளையம் அல்லை, மலை அல்லை, கடல் அல்லை, வாயு அல்லை, இல்லை, எண்ணல்லை, எழுத்தல்லை, எரியும் அல்லைங்கிறார். ஒரு இடத்துல இருநிலனாய் தீயாகி நீரும் மாறுங்கிறார்.
அப்ப அதை எதிராக வைத்துக் கொண்டு மண்ணல்ல விண்ணல்லன்னு சொல்றாரே, நாவுக்கரசு சுவாமிகளே இப்படியும் அப்படி சொல்லுகிறார் என சொன்னார். அது சாஸ்திரத்திலே சென்றால்தான் அதனுடைய உண்மை பொருள் நமக்கு புரியும். மணிவாசகம் பிறந்ததை தன்னுடைய திருவாக்கிலே போற்றி திருவகவலிலே பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றுகிறார். இதே கருத்து நாவுக்கரசர் தேவாரத்திலே வந்தது. இவைகளுக்கெல்லாம் நாம் பொருள் தெரிய வேண்டும் என சொன்னால் சாஸ்திர நூல்களை நாம் பயிர்தல் வேண்டும். சாஸ்திரங்களில் கொஞ்சம் தோய்வு கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களை நுட்பமாக நாம் செல்லாவிட்டாலும் கூட மேலோட்டமாக சில செய்திகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டால்தான் திருமுறைகளை படிக்கின்ற பொழுது அதனுடைய உண்மை பொருள் தெரிந்து நமக்கு உணர்வு, அந்த மனதிலே அந்த பொருள் தைத்து ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படும். இந்த சாஸ்திர கருத்துக்களை எல்லாம் சொல்லும்படியாக நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு 14க்கும் அப்பாலும் சில சாஸ்திர நூல்கள் இருக்கிறது, உபசாஸ்திர நூல்கள் இருக்கிறது. இதே போல திருமுறைகளே இல்லாத பல தோத்திர நூல்கள் சாஸ்திர கருத்துக்களை சொல்வதாக அமைந்திருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆதி குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கந்தர்கலி வெண்பா இருக்கிறதே, அந்த அழகான சாஸ்திர நூல்களை அப்படியே நமக்கு தெளிவாக காட்டுவது. சீர்காழி சிற்றம்பல நாடுகள் அருளி செய்திருக்கின்ற சுப்பிரமணியர் அகவல் இருக்கிறதே, தோத்திர நூல் போல் அமைந்திருந்தாலும் அது பல சாஸ்திர நூல்களை வெளிப்படுத்தும். இப்படி பல நூல்கள் நாம் படிப்பதற்கு நம்முடைய திருமுறைகளுக்கும் நம்முடைய 14 சித்தாந்த சாஸ்திரத்துக்கும் அப்பால் பல நூல்கள் இருக்கிறது. அப்படி படிக்க வேண்டிய நூல்கள் எவை என்பதை நம்முடைய சைவ ஆதீனங்கள் அங்கீகாரம் செய்திருக்கிறது. அப்படி அங்கீகாரம் செய்திருக்கின்ற அந்த ஞான நூல்களிலே ஒன்று தான் நம்முடைய வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூல். இந்த நூலை சொல்லுகின்ற பொழுது துணை சாத்திர நூல் என்று நம்முடைய ஆண்டோர்கள் இதை சொல்லி காட்டுவார்கள். சைவத்திலே சாஸ்திர நூல்களை கற்க விளைபவர்கள் கற்க வேண்டிய எவைகளெல்லாம் பாலபாடமாக சாஸ்திர நூல் கற்க வேண்டும் என்று இருக்கிறது. உண்மை விளக்கத்தை படிக்கணும், திருவருள் இந்த உண்மை விளக்கத்தை படிக்கணும், திருவருள் பயனை படித்தல் வேண்டும். இதே போல நம்முடைய இந்த ஞானாமிர்தம் என்ற நூலையும் பாரபாடமாக வைத்து சிலர் போதிப்பது உண்டு. அந்த அளவிற்கு இந்த நூலானது ஒரு முக்கியமான ஒரு நூலாக திகழ்கிறது. இந்த நூல் அவசியமாக கற்றல் வேண்டும் என்பதற்காக அதனுடைய ஒரு சிறப்பு சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். சைவத்திலே பெரும் குறையினை நிவர்த்தி செய்த மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியம் செய்தருளினார். அந்த மாபாடியத்திலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அங்கே விளக்கம் தருகின்ற இடத்திலே இந்த ஞானாமிர்தத்திலே இருக்கின்ற பாடல்களிலே இருந்து, இந்த நூலிலே இருந்து 15 இடங்களிலே மேற்கோள் கொடுத்திருக்கிறார். ஒரு நூலுக்கு ஒரு மேற்கோள் கொடுக்கிறார் என சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் என சொன்னால், எப்பொழுதும் ஊமை சொல்லப்படுவது, மேற்கோள் சொல்லப்படுவது, அதை நாம் தெரிந்திருக்கிறோம் என்றதை அவர்கள் எதிர்பார்த்துத்தான் மேற்கோளையும் ஊமையும் சொல்வார்கள். அப்ப மாதவ சிவஞான சுவாமிகள் ஞானாமிர்தமாகிய அந்த நூலிலே இருந்து மேற்கோள் கொடுக்கிறார் என சொன்னால் நாம் ஞானாமிர்தம் கற்றிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம் என்று மாதவ சிவஞான சுவாமிகள் நம்புகிறார், விரும்புகிறார். ஆகையினாலே தான் இந்த ஞானாமிர்தம் என்ற நூலினை நாம் கற்றல் அவசியம் என்று நம்முடைய நூல்களிலே இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இந்த நூல்களிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஞானாமிர்தத்தை அருளி செய்திருக்கின்ற நம்முடைய இந்த ஞானாசிரியர் ஆகிய வாகீச முனிவர் யார் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்று சொன்னால் நம்முடைய வாகீச முனிவரும் உபதேச பரம்பரையிலே வருகிறார். நான் சொல்லக்கூடிய செய்தியை தயவு செய்து எல்லோரும் கேட்டு வைத்துக் கொண்டால் ரொம்ப நல்லது. இந்த சாஸ்திர நூல் எப்படி சிவத்திடம் தொடங்கி இந்த உயிர்களுக்கு வருகிறது என்பதற்கு ஒரு பட்டியலை சொல்றேன். அந்த பட்டியலை அடியன் சொல்லுகின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் அதிலே தெரிய வரும். அதிலே நம்முடைய வாகீச முனிவரும் அந்த சந்தானத்திலே வருவதை நாம் அழகாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை நமக்கு தெரியும். இந்த சாஸ்திர நூல் எப்படி நமக்கு வருகிறது என சொன்னால் முதல்ல ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளணும்.
இறைவனானவன் சாஸ்திர நூலை நம்முடைய உயிர்களுக்காக இறைவனே முதல்வனாக இருந்து இந்த சாஸ்திர நூலை உபதேசம் செய்கிறார். சாஸ்திரத்தை முதலிலே உபதேசம் செய்வதே நம்முடைய பெருமான் தான். அதான் சந்திர தீபத்து சாத்திரனாகி என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே இந்த சாஸ்திர நூலை நமக்கு உபதேசம் செய்கிறார் என சொல்லுகின்ற பொழுது இன்னொரு உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அம்மையாகிய நம்முடைய அம்பாளுக்கு இந்த உயிர்கள் எல்லாம் இளைப்பாறுதல் பொருட்டு அங்கே சம்ஹாரம் செய்கிறார் நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமான். அப்படி செய்கின்ற பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் உயிரில் வேண்டும் என்பதற்காக சங்கார காலத்திலே தான் தனித்து இருக்கின்ற பொழுது இந்த உயிர்கள் தன்னை அடைதல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெருமானானவர் முதலிலே நம்முடைய அம்பிகைக்கு ஞான சாஸ்திர நூல்களை உபதேசம் செய்வதாக நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கு. எனவே ஞானசாஸ்திர நூல்களிலே அம்பிகைக்கே நம்முடைய பெருமான் அங்கே உபதேசம் செய்திருக்கிறார் என சொன்னார். அப்ப எந்த அளவிற்கு இந்த சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது ஒரு சிறப்பு உடையது என்பதை அதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம். இந்த சாஸ்திரம் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னார், இந்த சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது ஆகமத்தின் சாறு. ஞானாமிர்தத்தை தொடங்குகின்ற பொழுது இந்த சாஸ்திர உண்மைகளை எல்லாம் கொஞ்சம் நம் மனதிலே வைத்துக் கொண்டால்தான் நமக்கு இந்த சாஸ்திர நூல் பயில வேண்டிய ஒரு அவசியத்தையும் சிறப்பையும் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தினுடைய ஞானகாண்ட பகுதியை தெரிப்பதுதான் தோத்திரங்கள். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம். ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதியை சொல்வதுதான் சாத்திர நூல்கள். இதை நம்முடைய திருவதிகை மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய. எனவே இந்த சாஸ்திர நூல்கள் என சொல்லக்கூடியது ஆகமத்தினுடைய சாறு. சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது ஒரு ஆகமத்தினுடைய ஒரு சாராக அமைந்திருக்கிறது. இந்த ஆகமத்தினுடைய ஒரு சாறு என சொல்லுகின்ற பொழுது அதை அம்பாளுக்கு முதல் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதற்கு பின்பாக யாருக்கெல்லாம் உபதேசம் செய்கிறா என்பதற்கு ஒரு பட்டியலை நான் சொல்றேன். தயவு செய்து இதை கவனித்து கேட்டுக்கொள்ளும். முதல்ல சிவபெருமான் சதாசிவருக்கு உபதேசம் பண்றார். சதாசிவர் அனந்த தேவருக்கு உபதேசம் பண்றார். அனந்த தேவர் ஸ்ரீகண்ட ருத்ரர் ஸ்ரீகண்ட பரமசிவருக்கு உபதேசம் பண்றார். இப்படி சிவம், சதாசிவர், அனந்த தேவர், ஸ்ரீகண்ட ருத்ரர் இவைகளுக்கு பேரு அவிசின்ன பரம்பரை அங்கே சிவத்துக்குள்ளே நிகழ்வது. அதற்கப்புறம் அந்த ஸ்ரீகண்ட பரமசிவரானவர் அதிகார நந்தியாகிய நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் பண்றார். நந்தியம்பெருமான் சனற்குமாரர். சனற்குமாரர் சத்தியஞான தரிசனுக்கு உபதேசம் பண்றார். சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். இந்த நந்தியம்பெருமான் சனற்குமாரர் சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதியார் சொல்லக்கூடியது கைலைக்கு அகத்திலே உள்ளே நடப்பதால் இவங்க அகச்சந்தானம் என்று சொல்லப்படுது. அதற்கு பின்பு பரஞ்சோதி முனிவரானவர் மெய்கண்ட தேவ நாயனாருக்கு உபதேசம் பண்றார். மெய்கண்ட தேவ நாயனார் அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு, அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தருக்கு, மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியாருக்கு உபதேசம் பண்றார். இதற்கு பின் வருகிற சந்தானத்தை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதிலே வருகின்ற பொழுது நம்முடைய இதிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய சனற்குமாரர்களுக்கு உபதேசம் பண்றத நந்தியம்பெருமான் மூலம் உபதேசம் பெற்றார்கள். அதிலே வரக்கூடிய அந்த சனற்குமாரர்கள் யார் என்று சொன்னார், சனகர், சனந்தர், சனாதனர், சனற்குமாரர். இவர்கள் யார் என்பதை பார்த்தால் சனகரிடம் சம்பு சந்தானம் என்று ஒன்று தோன்றுகிறது. இதுக்கு மலையமான சந்தானம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இந்த சனற்குமாரரிடம் நாம் இந்த நந்தியிடம் உபதேசம் பெற்ற சனற்குமாரரிடம் விஞ்ஞான தேவர் உபதேசம் பெறுகிறார். அவரிடம் இருந்து மெய்கண்ட தேவர் என்று இப்படி ஒரு சந்தானம் வருகிறது. அதற்கு பின்பு சனந்தரிடம் சிவபுண்ணிய தேவர் என்பவரும்
அவர் சந்தானமாக ஒரு பரம்பரை வருகிறது. பரமதேவர் சந்தானம் என்று அவரிடம் உபதேசம் பெற்ற ஒரு சந்தானம் ஒன்று வருகிறது. அதற்கு பின்பு சிவானந்த போத சந்தானம் என்று இன்னொரு சந்தானம் வருகிறது. அதற்கு பின்பு சனாதனர் என்று சொல்லக்கூடியவரிடம் பிரம்மதேவர் சந்தானமும் சிங்கநாதர் தேவர் சந்தானமும் என்று இப்படி ஒரு சந்தானம் வருகிறது. அதற்கு பின்பு உபதேசம் கேட்ட அந்த முனிவர்களிலே பதஞ்சலி முனிவர் மேலானவர். அந்த பதஞ்சலி முனிவரிடம் நிறைந்த நாயனார் என்பவர் உபதேசம் கேட்டு அவர் பரம்பரை ஒன்று வருகிறது. இன்னொரு சொல்றேன், பதஞ்சலி முனிவரிடம் நிறைந்த நாயனார் உபதேசம் கேட்டு நிறைந்த நாயனார் சந்தானம் என்று வருகிறது. இந்த நிறைந்த நாயனார் சந்தானத்திலே வருபவர்தான் வாகீஷ முனிவர். இந்த வாகீஷ முனிவர் என சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னார், நான் அது பின்னால் வருகின்ற பொழுது நம்ம பார்க்க போறோம். இந்த வாகீஷ முனிவர் என சொல்லக்கூடியவர் அவரால் தான் இந்த ஞானாமிர்தம் ஆகிய நூல் வந்திருக்கிறது. இப்படி வந்திருக்கின்ற இவர்களிலே இந்த வாகீஷ முனிவர் என சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னார், அவர் நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு வடதிசையில் இருந்து வருகின்ற பொழுது இவர் கோளகி மடத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற அந்த பெருமானிடம் சென்று பரமானந்த முனிவர் என்பவர் கோளக மடம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த கோளகி மடத்திலே சென்று ஞான உபதேசத்தை பெறுகிறார். பரமானந்த முனிவர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவரிடம் சென்று ஞான உபதேசத்தை பெறுகிறார் நம்முடைய வாகீஷ முனிவர். பின்பு அந்த வாகீஷ முனிவரானவர் இறைவன் திருவருள் தூண்ட அந்த வாகீஷ முனிவரானவர் தென்திசையை நோக்கி நகர்ந்து வருகிறார். அப்படி தென்திசையை நோக்கி நகர்ந்து வருகின்ற பொழுது புதியமலைக்கு அருகிலே இருக்கின்ற அம்பாசமுத்திரத்தில் அருகிலே உள்ள பிரம்மதேசம் என்ற தலத்தின் அருகிலே கடனா நதி கரையிலே திருவாலீச்சுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. எனவே இந்த திருவாலீச்சுரம் என்ற ஒரு தலத்திற்கு அங்கே வருகின்ற பொழுது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த திருவாலீச்சுரத்திலேயே நம்முடைய வாகீஷ முனிவரானவர் அங்கே தங்கி தன்னுடைய மடமாகிய கோளகு மடத்தை அங்கே தான் தோற்றுவித்து, தலைமை மடத்தின் பெயரிலேயே கோளகு மடத்தை தோற்றுவித்து அந்த திருவாலீச்சுரத்திலே அங்கே இருந்து கொண்டு தான் தோற்றுவித்த மடத்திற்கு தான் தலைவராக அதிபராக இருந்து கொண்டு நல்லாட்சி செய்து வருகிறார். அப்படி அருளாட்சி செய்து வருகின்ற நம்முடைய வாகீஷ முனிவர் அங்கே தங்கி இருக்கின்ற காலத்தில் தான், அதாவது அம்பாசமுத்திரத்தில் அருகிலே இருக்கின்ற வாலீச்சுரம் என்ற தலத்திலே தங்கி இருக்கின்ற காலத்தில் தான் இந்த ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு ஞான நூலானது வெளிப்படுகிறது. அருமையான ஞான நூல். அவர் தன்னுடைய வாக்கிலேயே நான் ஞான உபதேசத்தை யாரிடம் பெற்றேன் என்பதை தன்னுடைய திருவாக்கிலே பின்னால பார்க்க போறோம். தன்னுடைய வாக்கிலே பரமானந்த முனிவரிடம் நான் பெற்ற ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தன்னுடைய அந்த பரம்பரையை, உபதேச பரம்பரையை தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகின்ற ஒரு உண்மையையும் நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த அருமையான ஞான நூலாகிய ஞானாமிர்தம் என சொல்லக்கூடியது வாகீஷ முனிவரால் திருநெல்வேலிக்கு அருகிலே இருக்கின்ற அந்த அம்பாசமுத்திரத்தின் அருகிலே இருக்கிற திருவாலீச்சுரம் என்ற தலத்திலே கோளகு மடத்திலே வைத்து நம்முடைய பெருமானார் அருளி செய்திருக்கிறார். இதற்கு ஞானாமிர்தம் என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிறது. இந்த ஞானாமிர்தம் என்ற பெயர் ஏன் வைத்திருக்கிறேன் என்பதற்கு நம்முடைய வாகீஷ முனிவரே தன்னுடைய பாயிர பகுதியிலே சொல்லி காட்டப் போகிறார். அது பின்னாலே அதை விளக்கமாக அந்த பாடலை வைத்து நாம் தெரிந்து கொள்வோம். ஆனாலும் மேலோட்டமாக இதற்கு ஏன் ஞானாமிர்தம் என்ற ஒரு பெயர் வந்தது என்பதற்கு ஒரு சிறு லேசான ஒரு குறிப்பை தருகிறேன். உங்க எல்லோருக்கும் தெரியும், பார்க்கடலிலே மேருமலையினை மத்தாக வைத்துக் கொண்டு வாசுகி என்ற பாம்பினை கயிறாக வைத்துக் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கையை கொண்டு அந்த பாம்பின் முன்பக்கமும் பின்பக்கமுமாக இருந்து அங்கே கடலை கடைந்தார்கள். கடல் கலங்கியது. அந்த கடல் கலங்கிய அந்த கடலில் இருந்து அங்கே
ஆலகால விடம் தோன்றியது. பின்பு திருவருளினாலே அமிர்தம் அங்கே பின்னே கிடைத்தது. முதல்ல ஆலகால விடம் கிடைத்தது, பின்பு அமிர்தம் தோன்றியது. இதை வைத்துக் கொண்டே அப்படியே சொல்லி காட்டுகிறார். இதற்கு ஏன் ஞானாமிர்தம் என்ற பெயர் வந்திருக்கிறது என சொன்னார், அஞ்ஞானமாகிய அந்த கடலிலே ஆகமம் என சொல்லக்கூடிய மத்தினை வைத்துக் கொண்டு எனது குருவாகிய பரமானந்த முனிவர் உபதேசத்தையே நான் கயிறாக வைத்துக் கொண்டு என்னுடைய அறிவு அந்த மதியினையே நான் கையாக வைத்துக் கொண்டு அங்கே கடைந்த பொழுது அந்த கடல் கலங்கி அஞ்ஞானம் என்கின்ற ஒரு கலங்கல் ஏற்பட்டது. நன்றாக அதை கடைகின்ற பொழுது அங்கே எப்படி இரண்டாவது முறை கடைகின்ற பொழுது அமிர்தம் தோன்றியதோ அதே போல அந்த அஞ்ஞானமாகிய அந்த கடலிலே குரு உபதேசத்தை வைத்துக் கொண்டு கயிறை வைத்து நன்றாக கடைந்த பின்பு அங்கே அமிர்தமாகிய இந்த ஞான நூல் தோன்றியது என சொல்லி ஞான அமிர்தம் என்று சொல்லி காட்டுகிறார். ஞான அமிர்தம் என சொல்லுகின்ற பொழுது இந்த ஞானம் என சொல்லக்கூடியது இதுதான் வீடு வேற்றுக்கு திறவுகோல். அமிர்தம் என சொல்லக்கூடியது உயிருக்கு இன்றியமையாதது, சாகா தன்மையை கொடுப்பது. எனவே இந்த உயிர்களுக்கு எப்பொழுதுமே முக்கிய பேச்சிலே செலுத்துவதற்கு வல்லதாக இருக்கின்ற அந்த ஞானத்தை கொடுப்பது இந்த ஞான நூல். இது அமிர்தம் போன்று நமக்கு பெருந்துணை செய்கின்ற காரணத்தினாலே இதற்கு ஞான அமிர்தம் என்று அழகாக இந்த நூலுக்கு பெயர் வைத்து காட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விளக்கமாக நம்ம முன்னே வைத்து பார்க்கிறோம். இந்த ஞான சாஸ்திர நூலினை வைத்து அந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை முதலில் மேலோட்டமாக நாம் கண்டுகொண்டு அதற்கு பின்புதான் நாம் நூலுக்கு செல்லுதல் வேண்டும். இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், முதலிலே இப்ப நான் சொல்லுவது இறுதியான கருத்தல்ல, அடியன் அறிந்த கருத்து, படித்ததை சொல்கிறேன். இந்த ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய நம்முடைய வாகிஷ முனிவருடைய இந்த அருமையான நூலானது 14 சித்தாந்த சாஸ்திரத்திற்கும் முற்பட்ட காலம் என்று அங்கே குறிப்பு சொல்லப்படுகிறது. இது 14 சித்தாந்த சாஸ்திரங்களுக்கும் முற்பட்டது என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், அந்த ஞானாமிர்தத்துல வரக்கூடிய சொல்லாட்சி அந்த பாலனம் சங்கத்தமிழை அங்கே ஒத்து சென்றிருக்கின்ற காரணத்தினாலே இவைகளெல்லாம் காலத்தால் நம்முடைய 14 சாஸ்திர நூலுக்கு முற்பட்டது என்று அங்கே அழகாக நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். இதுல இன்னும் ஒரு கருத்து நிறைகிறது. ஷரியை, கிரியை, யோகம், ஞானம் என சொல்லக்கூடிய இந்த 4 பாதங்களையும் அவர் பாடியது போலும் நமக்கு ஞானகாண்ட பகுதி மட்டுமே நமக்கு கிடைத்திருப்பது போலும் சிலர் இதற்கு கருத்து எழுதியிருக்கிறார்கள். ஞானகாண்ட பகுதி மட்டும்தான் நமக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானத்திலே ஷரியை பற்றி, கிரியை பற்றி, யோகத்தை பற்றி சொன்னது கிடைக்கவில்லை என்றும் ஞானபாதத்தை வச்சு பாடியதான் கிடைத்திருக்கிறது என்று இந்த நூலினை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அருமையான நூலானது எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், அகவல் பாவிலே அமைந்திருக்கிறது. அகவல் பா எப்பவுமே இந்த அகவல் பா என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஞானாசிரியர்கள் ஏன் தேர்ந்தெடுப்பார்கள் என சொன்னால், மற்ற வெண்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கெல்லாம் ஒரு அடி வரையறை என்று ஒன்று உண்டு. ஆனால் இந்த அகவல்பா என சொல்லக்கூடிய வகையிலே என்னன்னா அடி வரையறை கிடையாது, போய்கிட்டே இருக்கும். அந்த ஆசிரியருடைய கருத்து முற்று பெறும் வரை பாடலாம். அதான் அதுல உள்ள ஒன்று. ஆசிரியருடைய கருத்து முற்று பெறும் வரை பாடலாம். எனவே கருத்து முற்று எப்பொழுது முற்றும் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆகையினால அகவல்பாவை தேர்ந்தெடுப்பார்கள். திருவாசகத்திலே சிவபுராணத்துக்கு பின்னே வருவது போல அகவல் தான், போற்றி திரு அகவல் இதெல்லாம் வருகிறதே. அதெல்லாம் ஏன் அகவல் என சொன்னார், இத்தனை அடிகள் தான் வரும் என்று அந்த வெண்பாவிலேயோ விருத்த பாடலே பாட இயலாது. ஆனா கருத்து முற்றுப்பெறுதல் வேண்டும் என்பதற்காக அகவல் பாக்களே தேர்ந்தெடுப்பார்கள். எனவே இந்த அகவல்பா என சொல்லுகின்ற பொழுது அது எத்தனை அடிகளை உடையது என்பதை எவராலும் அங்கே சொல்ல இயலாது. எனவே அகவல்பா வந்த போது சிறிய பாடல் தொகை, வரிகளை கொண்ட பாடல் தொகைகளாகவும் இருக்கும், நீண்டதாகவும் இருக்கும். அதுல எடுத்துக்கொண்டால் நம்முடைய
இந்த ஞானாமிர்தம் என்ற நூலிலே 5 அடிகள் கொண்டிருக்கின்ற பாடல் ஒன்று இருக்கிறது. 49வது பாடல் 5 இதுதான் அளவிலே சிறிது. இதே நம்முடைய ஞானாமிர்தத்திலே 56 அடிகளை உடைய திருப்பாடலும் இருக்கிறது. 16வது பாடல் 56 அடிகளே இருக்கிறது. இப்படி நம்முடைய நூல்களிலே அகவல்பா என சொல்லக்கூடியது அது எத்தனை அடி என்பதை வரையறுக்க இயலாத ஆசிரியர் கருத்து முற்றுப்பெறும் வரை இதை பாடுவார்கள். எனவே இந்த நூலானது ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய அந்த அருமையான நூலானது இவை நம்முடைய அகவல்பாவிலே அமைந்திருக்கிறது. இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், முதலிலே 2 காப்பு செய்யுள் காணப்படுகிறது. விநாயகரை நோக்கி 2 காப்பு செய்யுள் காணப்படுகிறது. இந்த 2 காப்பு செய்யுளுக்கு பின்பாக முதல் 7 அகவல்பாக்கள் பாயிர பகுதியாக இருக்கிறது. அதற்கப்புறம் 8 முதல் 17 அகவல்பாக்கள் பசு பற்றிய சாஸ்திர கருத்தினை, உண்மை கருத்தினை நமக்கு உணர்த்துகிறார். 18வது அகவல் பாடல் இருந்து 52வது பாடல் வரை பாசத்தை பற்றிய உபதேசம் பண்றார். 53வது பாடலிலே இருந்து 66வது அந்த அகவல்பா வரை பதி உண்மையை உணர்த்துகிறார். 67வது அகவல்பாவிலே இருந்து 75வது அகவல்பா வரை உயிர்கள் சிவத்தை அடைகின்றது, அந்த சிவானுபவம் முதல் அணைந்தோர் தன்மையை அங்கே விழித்து பேசுகிறது. எனவே இந்த நூலானது இப்படி 75 பாடல்களிலே முதலில் பாயிர பகுதி பசுவை பற்றி முதலில் சொல்லி, பின் பாசத்தை பற்றி சொல்லி, பின் பதியை பற்றி சொல்லி, பின்பு அணைந்தோர் தன்மையை பற்றி இப்படி 75 அகவல்பாவிலே இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதை சொல்லி காட்டப்படுகின்ற பொழுது இதிலே சில உண்மைகளை நாம பார்க்கலாம். எப்பொழுதுமே எல்லா நூல்களிலுமே ஒரு முறைமை என்று என சொன்னால் எப்படி சொல்லணும்னா, இந்த நூலுக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே நாம் சைவத்திலே சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை பேசுகின்ற பொழுது, அதை சொல்லுகின்ற பொழுது பதி பசு பாசம் தான் சொல்லணும். இறை உயிர் அங்கே மலம் என்றுதான் சொல்லுதல் மரபு. ஏன் என்று சொன்னால், இந்த மலம் என சொல்லக்கூடியது உயிரை மட்டும் பந்தித்திருப்பது, உயிரை சார்ந்திருக்கின்ற காரணத்தினாலே, உயிரை பற்றி இருக்கின்ற காரணத்தினாலே உயிருக்கு பின்புதான் மலம். ஏன்னா மலத்திற்கு பற்றுக்கோடு உயிர் தான். அதனால மலம் மூன்றாவதாக வைத்து உயிரை 2வதாக சொல்லணும். அப்போ இந்த உயிரும் சிவமும் இருக்கின்ற பொழுது இரண்டுமே சித்துப்பொருள் என்றாலும், சிவமானது அறிவிக்காமல் தானே அறிவது முற்றறிவு உடையது. ஆனால் உயிர் அறிவித்தால் அறிவது ஏகதேச அறிவினை உடையது. ஆகையினாலே அந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், இந்த உயிரை விட நம்முடைய பதி முதன்மை பொருள். எனவே இந்த வரிசைப்படி சொல்லுகின்ற பொழுது அங்கே மலம் 3வதாகவும், அங்கே உயிரை 2வதாகவும், சிவத்தை 1வதாக வைத்து சொல்ல வேண்டும். பதி பசு பாசம் தான் சொல்லணும். இதுதான் முறைமை. ஆனால் சில ஞானாசிரியன்மார்கள் என்ன செய்வார்கள் என சொன்னால், இந்த நூலை சொல்லுகின்ற பொழுது சற்று தன்னுடைய முறையினை மாற்றிக்கொள்வார்கள். எப்படி மாற்றிக்கொள்வார்கள் என சொன்னால், உதாரணமாக திருவதிகை மனவாசகம் கடந்தார் இந்த வரிசையை விட்டு விட்டு முதல்ல தத்துவத்தை சொல்வார், பிற உயிரை சொல்வார், அதுக்கப்புறம் பதியை எடுத்துக்கொள்வார். ஆனால் இதே போன்று இந்த நூலில் எப்படி பேசுகிறது என சொன்னால், முதலிலே பசுவை பற்றி பேசுகிறார், 2வது பாசத்தை பற்றி பேசுவார், 3வதாகத்தான் பதியை பற்றி பேசுகிறார். இப்படி மாற்றிக்கொள்வார். இப்படி மாற்றிக்கொள்ளலாமோ எனில் மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு ஒரு விதி இருக்கிறது. பதி பசு பாசம்னு சொல்ல வேண்டிய இடத்துல சிலர் மாற்றி சொல்லுகிறார்கள். பாசத்தை முதலிலே சொல்லி பசுவை 2வது சொல்லி 3வது பதியை சொன்னார். திருவதிகை மனவாசகம் தான் உண்மை வணக்கத்தின. அதற்கு காரணம் என்ன? இதே போன்று நம்முடைய ஞானாமிர்த ஆசிரியர் வாகீச முனிவர் முதலில் உயிரை பற்றி பேசுகிறார், பசுவை பற்றி பேசி, பின் பாசத்தை பற்றி பேசி, 3வதாக பதியை பற்றி பேசுகிறார். இப்படி பேச வேண்டிய ஒரு காரணம் என்ன, உண்மை என்ன என்று சொன்னார்,
இதுக்கு பேர் சூசிகடா நியாயம்னு பேர். ஞானாசிரியன்மார்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு சொன்னா, எதை முன்னே சொல்லலாம் என்பதற்கு அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிற. உபதேசம் பற்றி இதை முன்னே சொன்னால், இதை முதலிலே சொன்னால் மாணாக்கர்களுக்கு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு பெரிதும் துணை செய்தும், இந்த முதலில் இதை சொன்னால்தான் இரண்டாவது பொருள் நன்றாக புரியும், மூன்றாவது பொருளும் நன்றாக தெரியும் என்பதற்காக அவர்கள் முறையை மாற்றி சொல்லுகின்ற மரபு உண்டு. எதை போல சூசிகடா நியாயம். இந்த சூசிகடா நியாயம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, கொல்லனிடம் ஒருவர் சென்றார். ஒருவர் செல்லுகின்ற பொழுது அவரிடம் முதல்ல ஒருத்தர் வர்றார். எனக்கு ஒரு பெரிய குத்து செட்டி ஒண்ணு செய்யணும்னார். குத்து செட்டி செய்யணும்னார். இந்த குத்து செட்டி செய்யணும்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், 15 நாட்கள் கழித்து வாருங்கள், குத்து செட்டி தர்றேன்னார். ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், எனக்கு ஒரு சின்ன பானை செய்ய வேண்டும், பித்தளை பானை செய்ய வேண்டும். அவற்றை சொன்னார், 7 நாள் கழிச்சு வாங்க நான் தாரேன். முதல்ல வந்தவருக்கு 15 நாள் கழிச்சு வாங்கினார். ரெண்டாவது வந்தவருக்கு 15 நாள் கழிச்சுத்தானே இவர் கொடுக்கணும். முதல்ல வந்தவருக்கு கொடுத்துட்டு ரெண்டாவது வந்தவருக்கு 2வது கொடுக்கணும். மூணாவது ஒருத்தர் வந்தார். மூணாவது வந்தவர், ஐயா நான் சாக்கு தைப்பதற்கு எனக்கு ஒரு ஊசி தேவைப்படுகிறது, இந்த ஊசி வேணும்னார். அவர் சொல்லார், கொஞ்சம் உட்காருங்க, இப்போ உடனே செஞ்சு தரீங்களா. முதல்ல வந்தவருக்கு முதல்ல கொடுக்கணும், ரெண்டாவது வந்தவங்களுக்கு 2வது கொடுக்கணும், மூணாவது வந்தவங்களுக்கு 3வது கொடுக்க வேண்டிய முறையை விட்டுட்டு முதல்ல வந்தவருக்கு முந்தி 2வது வரவர் கொடுக்கிறார், 2வது வந்தவருக்கு முந்தி அந்த ஊசியை 3வது வந்தவர் கொடுக்கிறார். ஏனெனில் மற்றவர்கள் செய்வதற்கு காலதாமதம் ஏற்படும். எனவே இந்த ஒரு ஊசியை முன்கூட்டி கொடுப்பதில் தவறு இல்லை, இது எளிது என்பதற்காக இப்படி கொடுப்பார்கள். இது எதை போல என சொன்னா, ஒரு பம்படியில எல்லாரும் 4-5 குடத்தை வச்சு வரிசையா தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வரிசையா தானே எல்லாரும் பிடிக்கணும். அப்பொழுது ஒரு பாட்டிலை கொண்டு வந்து நிற்கிறார். அப்ப அவரை பார்த்து வரிசையா நின்று நீ பிடின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பாட்டில் தானே முன்ன போட்டு பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு விட்டு கொடுத்து இதை அவர் முன்னே பிடித்து கொண்டு போவது தப்பில்லை என சொல்லி வருவார். இதே போல அந்த பம்பிலை பிடித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பச்சை பிள்ளை கைப்பிள்ளையை இடுப்புல வச்சிருந்தா பிள்ளைக்காரியம் பிடிச்சிட்டு போ சொல்லும்பாங்க. எனவே சில நேரத்தில் விதிமுறைகள் மாற்றி சொல்லப்படும். அதன்படி இப்படி இந்த சூசிகடா நியாயத்திலே எப்படி ஒரு குத்துச்செட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே முதலிலே ஊசி கொடுப்பது தவறில்லை என்று சொல்வதை போல பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முறையினை மாற்றி இதை முன்கூட்டி சொல்வதிலே தவறில்லை என்பதற்காகத்தான் இப்படி நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் மாற்றி சொல்லுவார்கள். அந்த வகையிலே தான் நம்முடைய நூலிலே, இந்த ஞானாமிர்த நூலிலே முதல்ல பசுவை பற்றி பேசி, பின் பாசத்தை பற்றி பேசி, பின்பு பதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த நூலானது எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், முதலில் பாயிர பகுதியை வைத்து காட்டுகிறார். இப்படி பாயிர பகுதியினை வைத்து காட்டிய பின்பு 7 பிரிவாக பிரிக்கிறார். நல் ஞானம், சம்மிய ஞானம், சம்மிய தரிசனம் 2வதாக நற்காட்சி, 3வது மலக்கட்டு பாசபந்தம், 4வது தேகாந்தரம், 5வது பாசனாதித்துவம், 6வது பாச சேத இயல், 7வதாக இறை உண்மை வைத்து அதற்கு பின்பு சிவமாம் தன்மை வைத்து காட்டுகிறார். இப்படி நூல்களில் இப்படி 7 பிரிவாக வைத்து இந்த நூலானது அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அத்தனையுமே மிகுந்த ஒரு கருத்தாளமுடையதாக அமைந்திருக்கிறது. இந்த கருத்தாளமுடைய அமைந்திருக்கின்ற இந்த நூலை நம்முடைய வாகீச முனிவருடைய உள்ளக்கடக்கையை உணர்ந்து சொல்லுகின்ற ஆற்றல் அடியனுக்கு இல்லை. ஆகையினாலே இந்த நூலிலே இயன்ற வரை அடியனுக்கு தெரிந்த விளக்கத்தையும் கூறுகிறேன். கேட்பவர்களுக்கும் மறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சில பாடங்களிலே சில பாடல்களுக்கு மேலோட்டமான கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு இந்த நூலை சிந்தனைக்கு மேற்கொள்கிறேன். ஆகையினாலே இந்த நூலானது மிகுந்த ஒரு பொருட்செறிவு மிகுந்தது. இது குரு மூலமாக நேரடியாக கேட்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. இந்த நூலுக்கு அடியன் ஏற்கனவே குறிப்பிட்டபடி
பாயிர பகுதி என்று ஒன்று இருக்கிறது. இந்த பாயிர பகுதிக்கு முன்பாக ரெண்டு வெண்பாக்கள் காணப்படுகிறது. இந்த காப்பு என்ற பெயரில் 2 வெண்பாக்கள் காணப்படுகிறது. இந்த பாயிர பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக இருக்கிற 2 வெண்பாக்களை பற்றி ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பாயிர பகுதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த 2 வெண்பாக்களும் இந்த நூலில் காணப்படுகிறது. ஆனால் ஆன்றோர்கள் இந்த 2 காப்பு வெண்பாக்களும் வாகீச முனிவருடைய வாக்கு அல்ல, பிற்காலத்து ஆன்றோர்களால் இவை அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இது பெரும்பாலோர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நூலுக்கு முன்பாக வைத்து இந்த 2 வெண்பாக்களும் எல்லா பதிப்பு எல்லா இடத்திலும் காணப்படும். எனவே அந்த 2 வெண்பாக்களும் வாகீச முனிவருடைய வாக்கு என்பது இல்லாமல் வாக்கு இல்லை என தெரிந்தும் கூட அது நூலிலே அது சேர்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த காப்பு செய்யுளையும் நாம் சிந்தனைக்கு மேற்கொள்கிறோம். இந்த காப்பு என சொல்லக்கூடியது விநாயகரை நோக்கி துதிப்பது. அந்த விநாயகரை நோக்கி எப்படி நம்முடைய இந்த ஆசிரியர் துதிக்கிறார், எப்படி இங்கே துதிக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்ப்போம். முதல் பாட்டு காப்பு செய்யுள் 1. முக்கட்டு இருகவிட்டு நால்வாய்த்து உரகத்து செக்கர் தடித்து இடித்த செஞ்சடைத்து பக்கத்து பூதத்து அருநடத்து பொற்பிற்று என் உள்ளத்து நாதத்து நின்ற நலம். அருமையாக இந்த செய்தி நமக்கு விநாயக பெருமானை பற்றி சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலிலே என்ன சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னால், என் மனத்திலும் நாத தத்துவத்திலும் நிறைவு பெற்றிருக்கின்றான் விநாயகன். அந்த தெய்வமானது 3 கண்களை உடையது, 2 கன்னங்களை உடையது, தொங்கிய வாயினை உடையது, பாம்பை ஆபரணமாக அணிந்திருப்பது, மின்னலை தோற்கச் செய்கின்ற செம்மையான சடையினையும் உடையது, பக்கத்தே பூதத்தையும் உடையது, மேலான நடனம் செய்து அந்த ஆடுதல் போன்ற அழகினையும் உடையது எம்முடைய விநாயக பெருமான் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. முக்கட்டு இதை கொண்டு கூட்டி எப்படி படிக்கணும்னா, என் உள்ளத்து அடியேனுடைய உள்ளத்துள்ளும் நாதத்தும் நலம், நாத தத்துவத்திலும் ஒப்ப இருக்கின்ற நன்மை தருகின்ற பரம்பொருள் என் உள்ளத்தும். இந்த இடத்துல தான் நாம சிந்திக்க வேண்டிய பகுதி. ஞானசாஸ்திரம் சொல்லுகின்ற பொழுது முதலிலே விநாயகரை உள்ளத்தில் இருத்தல் வேண்டும். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். விநாயக பெருமானை ஞான முதல்வன் என்று நம்முடைய நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஞான முதல்வனை தியானித்து மனதிலே இருத்தினால்தான் அந்த ஞான செய்திகளை இந்த ஆன்மாவானது கிரகிக்கும். ஆகையினாலே தான் முதலிலே விநாயகரை துதித்தல் வேண்டும். அதற்காகத்தான் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கு சரக்கன்று காண் உமாசிவாச்சாரியர் சொன்னார். அதே போன்று மிகுண்ட தேவ நாயனாரும் அங்கே சொல்லுகின்ற பொழுது கல்லார் நிலன்மறை வில்லாரருடைய பல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. ஆக இந்த விநாயக பெருமானை முதலில் இருத்தினால்தான், அந்த ஞான முதல்வனை உள்ளத்தில் இருத்தினால்தான் அந்த ஞான செய்திகளை கிரகிக்க முடியும், ஞான செய்திகளை பேச முடியும். அதனால்தான் என் உள்ளத்தும் நாதத்து நின்ற நலம் நன்மையாகிய பரம்பொருள் என்கிறார். இந்த நன்மையாகிய பரம்பொருள் என்பதனுடைய ஒரு பொருள் என்னவென்று சொன்னார், எப்பொழுதுமே நாம் ஒரு காரியத்தை நினைக்கிறோம், நினைக்கின்ற காரியத்தை செய்ய போகின்ற பொழுது இடையூறு ஏற்படும். தொடங்கிவிட்ட போது முற்றுப்பெறாத ஒரு சூழலும் ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே எப்பொழுதுமே ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது இடர் ஏற்படாது இருத்தல் வேண்டும். காரியம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இடையூறு ஏற்படாமல் நலமாக முற்றுப்பெறுதலும் வேண்டும். அப்படி முற்றுப்பெறுதல் வேண்டும் என சொன்னால் வரக்கூடிய விக்னங்களை இடையூறுகளை நீக்குவதற்கென்றே
விநாயகர் இருக்கிறார். பிடியதன் உருமை குளமிகு கரியது வடிகொடு தந்தடி வழிபடும் அவர் இட கடி கணபதி. அடியார்களுக்கு வருகிற இடர்பாடுகளை எல்லாம் நீக்குவதற்கு விநாயக பெருமான் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த ஞானசாஸ்திர நூலை சொல்ல போது காப்பு செய்யுளிலே அவன் என் உள்ளத்திலும் இருக்கின்றான், அவன் எனக்கு நன்மையாகிய பரம்பொருளாக இருக்கிறான், என் உள்ளத்தும் நாதத்தும் நின்ற நலம். ஆகையினாலேத்தான் பாஷ்யத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆன்றோர் ஆச்சாரம் காத்தற் பொருட்டும் எடுத்த காரியம் இடையூறு இன்றி முடியும் பொருட்டும் நூல் நின்று நிலவும் பொருட்டும் அங்கே காப்பு செய்து கொண்டார் என்று அங்கே நூல்களிலே பார்க்கிறோம். ஆகையினாலே இதை நமக்கு உணர்த்துவதற்கு ஆண்டோர் ஆச்சாரத்தை காப்பதற்காகத்தான் இந்த ஞானாமிர்தம் நூலினை நாம் தொடங்குவதற்கு முன்பாக இப்படி ஒரு காப்பு செயலை முன்னே இணைத்திருக்கிறார்கள். காப்பு செய்யலை அங்கே இணைத்திருக்கிறார்கள். ஏன் இணைத்திருக்கிறார்கள் என சொன்னால், நம்முடைய இந்த நூலிலே பாயிர செய்யுள் என்று வருகிறது. இந்த பாயிர செய்யுளிலே எடுத்த உடனே சிவபெருமான் துதிக்கு போயிட்டார். நம்முடைய வாகிச மொழியில் எடுத்த உடனே சிவபெருமான் துதிக்கு போயிட்டார். அதற்கு பின்புதான் விநாயகர் துதிக்க வர்றார். ஆனால் முதலிலேயே விநாயகரை துதித்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆன்றோர்கள் யாரோ ஒருவர் பேருபகாரம் செய்வதற்காக முதலில் விநாயகர் துதியை அவர்களே ஏற்றி சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த உண்மையை கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி. அதைத்தான் என் உள்ளத்தும் நாதத்தும் நின்ற நலம், என்னுடைய உள்ளத்திலும் நாத தத்துவத்திலும் அங்கே இருக்கின்றார், நின்ற நன்மை செய்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? முக்கட்டு 3 கண்களை உடையவர். இந்த 3 கண்களை உடையவர் என்பதை நாம கவனமாக கொள்ளணும். இந்த நூலை கற்கின்ற பொழுது ஒரு உண்மை, நம்முடைய சைவத்தில் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் தான். சிவபெருமான் ஒருவன் தான் கடவுள். அப்போ அம்பாள் யார், விநாயகன் யார், முருகன் யார், வீரபத்திரர் யார் என்றால் அவரது அம்சமே. அம்பாள் யார்? பெருமானிடம் இருக்கின்ற அருள்தான் அம்பாள். முருகப்பெருமான் யார்? நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவர். நம்முடைய விநாயக பெருமான் யார்? நீலகண்டத்திலிருந்து தோன்றியவர் என்று சொல்லி காட்டுவார்கள். அதை எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி அம்பாளுடைய 2 திருக்கண் நோக்கத்தினாலே வேதத்திலே இருக்கின்ற எழுத்துக்களுடைய ஆண் எழுத்தும் பெண் எழுத்தும் சேர்ந்து விநாயகர் வெளிப்பட்டார் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அவள் திருநோக்கத்திலிருந்து வெளிப்பட்டவர்களே. இதே போன்று வீரபத்திரர் என சொல்லக்கூடியவர் யார்? சுவாமியினுடைய ஜடாமகடத்தை தரையிலே அடித்த போது அதிலிருந்து உதித்தவர். வைரவர் என சொல்லக்கூடியவர் யார்? அங்கே பிரம்மன் விஷ்ணு அகந்தையை கெடுப்பதற்கு தன்னிடம் இருந்து சற்று கோபாக்கினியை மட்டும் லேசாக சேர்த்து கொண்டு வெளிப்பட்டவர் வைரவர். எனவே எல்லாமே சிவத்திடம் இருந்து வெளிப்பட்டதே. ஆகையினாலே ஒரு மரத்திலே அங்கே கொழுந்து பல இருந்தாலும் அது மரத்தில் இருந்து வந்த ஒரே இனமாக கொள்வதை போல விநாயகர் வேறு, முருகர் வேறு, அம்பாள் வேறு என்று நாம் கொள்ளுதல் கூடாது. எனவே விநாயகரும் சிவமும் ஒன்றே என்று காட்டுவதற்காகத்தான் முக்கட்டு 3 கண்களை உடையவர் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே நம்முடைய நூலை எடுத்துக்கொண்டால் சுவாமிக்கு 3 கண் தான், அம்பாளுக்கும் 3 கண் தான். சுவாமிக்கு 3 கண் என சொல்லக்கூடியது எது? அழகாக மணிவாசக பெருந்தகை குழைத்தப்பத்திலே சொல்லுகின்ற பொழுது எந்தோள் முக்கண் எம்மானே. இந்த குழைத்தப்பத்தில 2 இடத்துல எந்தோள் முக்கண் எம்மானே, எந்தோள் முக்கண் எம்மானேம்பார். இதே அம்பாளும் சிவமும் வேறுபட்டவள் அல்ல என்பதை காட்டுவதற்காக அபிராமி அந்தாதியிலே 73வது பாடலே சொல்லுகின்ற பொழுது அம்மை நாமம் திருவுரை ஒன்றோடு 2 நயனங்களே, ஒன்றோடு 2, 1 2 3 நயனங்களே என்று அம்பாளுக்கு 3 திருக்கண்கள் இருப்பதாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதே போல நம்முடைய விநாயக பெருமானுக்கும் சிவனை போலவே 3 கண் உடையவர் என்பதை நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் திருநாரையூர் விநாயகர் இரட்டைமணி மாலையில முதல் பாடலே சொல்லி காட்டுகிறார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசுமகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கண் அரசுமகிழ் அத்தி முகத்தான். நாரையூர் முக்கண் அரசுமகிழ் அத்தி முகத்தான்கிறது. அப்ப நாரையூர் முக்கண் 3 கண்களை உடையவர் விநாயக பெருமான். என்ன பொருள்?
சிவத்திடம் இருந்து வேறுபட்டவர் அல்ல. இதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் ஞானாசிரியன்மார்கள் இங்க அழகா சொல்லி காட்டுகிறார். முக்கட்டு இருகவிட்டு, இருகவிட்டு 2 கண்ணங்களை உடையவர். ஐயா 2 கண்களை உடையவர் என சொன்னால் யானை முகத்தை உடையவர் விநாயகர். யானைக்கு 3 மலம் உண்டு. கண்ண மலம், கபோல மலம், பீஜ மலம் மதம் என்று 3 மதங்கள் உண்டு. கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம். ஆனால் இந்த விநாயக பெருமானுக்கு உலகிலே நாம் காணுகின்ற யானை வேறு, விநாயகன் திருமுகத்திலே காணப்படுகின்ற அந்த யானை முகம் வேறு. அதனால்தான் நல் குஞ்சரக்கன்று என்று நம்முடைய உமாவிஸ்வத்தை வித்தியாசப்படுத்தி காட்ட. அந்த உலகத்திலே இருக்கிற யானை வேறு, இதுவரையில் நற்குஞ்சரக்கன்று. ஏனெனில் இதற்கு மும்மத நீரிலே பீஜ மதம் என்பது கிடையாது. எனவே கண்ண மலம், கண்ண மதம், கபோல மதம் என சொல்லக்கூடிய 2மே இந்த காதுக்கு பின்பக்கம் இதிலிருந்து வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த 2மே வடிகின்ற கண்ணங்களை உடையது. எனவே கண்ண மதம், கபோல மதம் என சொல்லக்கூடிய இந்த 2 மதங்களும் வழிகின்ற கண்ணங்கள் 2ஐ உடையவர். அதைத்தான் இருகவிட்டு நால் வாய்த்து. இந்த நால் வாய்த்து யானைக்கு மட்டும் 4 வாய்னு பேர். எப்பொழுதுமே எல்லா உயிர்களுக்கும் மேல் உதடும், மேல் வாயும் கீழ் வாயும் 2 தாடைகளும் ஒண்ணு போல இருக்கும். ஆனால் யானைக்கு மட்டும் கீழே இருக்கின்ற வாய் சற்று நீண்டு இருக்கும். நீண்ட வாய், 4 வாய்னா தொங்குகின்ற வாய். எனவே தொங்குகின்ற 4 வாய்த்து. உரகம், உரகம் என்றால் பாம்பு, நாக ஆபரணத்தை அணிந்திருப்ப, நாகத்தை ஆபரணமாக அணிந்திருப்பவர். செக்கர் தடித்து, செக்கர் என்றால் சிவந்த, தடித் என்றால், தடித் என்பது வடசொல், மின்னல். சிவந்த மின்னலை போன்று இடித்த அந்த மின்னலும் தோற்கும்படியாக செஞ்சடைத்து. சிவபெருமானுக்கு சிறப்பாக வைத்து சொல்லக்கூடியது சடை. அந்த சிவந்த சடையினை உடையது. இடித்து செஞ்சடைத்து. பக்கத்து பூதத்து, பூதகணத்தை பக்கத்திலே உடையவர். கணபதி இல்லையா, அந்த பூதத்தை பக்கத்திலே உடையவர், பூத கணங்களை உடையவர். இந்த கணங்களை உடைய காரணத்தினாலே தான் நம்முடைய பெருமானுக்கு கணபதி என்று பெயர். கணபதி என்று பெயர். எனவே செஞ்சடைத்து, பக்கத்து பூதத்து, அருநடத்து பொறுப்பேற்று, அரிய நடனத்தின் பொலிவினை உடையது. அருமையான ஒரு நடனம் ஆடுகின்ற ஒரு பொலிவுடைய ஒரு காட்சியினை உடையவர் என்று இருக்கிறது. விநாயகர்ல நர்த்தன விநாயகரை சொல்லி காட்டுறார். இந்த நர்த்தன விநாயகரை சொல்லுகின்ற பொழுது அது ஒரு அழகிய ஒரு வடிவமானது இருக்கு. அதற்கு விநாயக புராணத்திலே விளக்கம் இருக்கிறது. அதை கண்டுகொள்ளுங்கள். இன்னொரு அதுல சொல்லுகின்ற பொழுது அருநடனம் பொறுப்பிற்று. இன்னொன்னு விகடச்சக்கர என சொல்லக்கூடியது ஒரு நடனம் என்று இருக்கு. விகடக்கூத்து என்று ஒன்று இருக்கிறது. இது காஞ்சி புராணத்திலே இதற்கு விளக்கம் இருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் இந்த காஞ்சி புராணத்திலே அவர் ஏன் விகடக்கூத்து ஆடினார் என்பதற்கு விளக்கம் இருக்கிறது. எனவே நர்த்தன விநாயகரையும் விகடக்கூத்து ஆடிய அந்த பெருமானையும் நமக்கு நினைவூட்டுகின்ற வகையிலே அந்த பெருமானுடைய அந்த திரு தோற்றத்தை, வடிவத்தினை நம் கண்முன்னே கொண்டு வந்து அப்படியே நம்முடைய ஞானாமிர்த ஆசிரியர் இங்கே நிகழ்த்துகிறார். எனவே இந்த திருப்பாடலிலே இந்த வடிவத்தை உடைய பெருமானானவர் அடியேனது உள்ளத்திலும் நாத தத்துவத்திலும் இருந்து எனக்கு நன்மையாகிய பொருளாக அவன் இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அவனது வடிவம் இது என்று அந்த வடிவத்தை கொடுத்து காட்டுகிறார். இந்த திருப்பாடலை இன்று அடியேன் அதை படித்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். முக்கட்டு இருகவிட்டு நால் வாய்த்து உரகத்து செக்கர் தடித்திட்டு இடித்த செஞ்சடைத்து பக்கத்து பூதத்து அருநடத்து பொற்பிற்று என் உள்ளத்து நாதத்து நின்ற நலம். இதை முதலில் பொருள் கொள்ளுகின்ற பொழுது என் உள்ளத்தும் நாதத்தும் நின்ற நலம், இதை முதலிலே கொண்டு கூட்டினா பின்னால உள்ள வரிகளை எல்லாம்
நாம் படித்தல் வேண்டும். இதுதான் கொண்டு கூட்டுகின்ற ஒரு முறை என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இப்படியாக முதல் காப்பு செய்யுளிலேயே ஞானத்திற்கு அதிபதியாகிய விநாயகரையும் தோத்திரம் செய்கின்றார். அவர் தோத்திரம் செய்கின்றவர் நம்முடைய காரியத்தை நலம் பெறும்படி செய்வார் என்பதையெல்லாம் தன்னுடைய கருத்தினை அங்கே நம்முடைய இந்த நூலிலே முதல் திருப்பாடலாக அமைந்திருக்கிறது என கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியேன் நிறைவு செய்கின்றேன். பூ உலகு இதனுள் எங்கும் புகழுரு சுருதி வேள்வி மேவும் ஆகம நன்னூல்கள் விளங்குக வளங்கள் நீடு பாவுக மதிக்கு ஓர் 3 பயில் மழை பொழிக நாளும் காவிரி வருக வாரி காவலன் செங்கோல் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.